எதை கண்டுபிடிக்கல நீங்க சொல்ல வரீங்க? 1000 கோடி ரூபாய் ஊழல் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 3 நாள் ஒரே போன நாளையில நடந்துருச்சா? ஒரே நாள்ல 1000 கோடி கொள்ளடிச்சிட்டாங்களா? இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? வரும்போதே நாங்க எதிர்க்கிறதே திமுக திமுக திமுகன்னு 1000 முறை பதிவு சொல்றோம். நீ ஒரு பாசிசவாதின்னு பதிவு செய்யறோம். அதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஆமா, எங்களையும் எதிர்க்கிறீர்கள், எங்களை பாசிசவாதின்னு சொல்லு. நீ தைரியமான ஆள் தானே, வா. அவர் குடும்பமே சொல்லுது, ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பேரால எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத சொல்ற. என்ன மிரட்டுறாங்கன்றத சொல்றாரு. இத உங்களுக்கு கேட்கறதுக்கும் தடுக்கிறதுக்கும் துப்பே இல்லை. அவர் பண்பாளனா தான் இருக்கிறாரு. அவர் மீது இன்னைக்கு குறை சொல்றீங்க. ஆதவர்ஜினாக்கு என்ன தெரியும்? ஏன் வச்சிருந்தீங்க? சொல்ற திமுக காரனுக்கு வெக்கம் வேணாமான்னு கேட்க. அப்போ உங்க கூட்டணியில இருக்காங்கல்ல, அந்த தலைவர்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையான்னு கேட்கிறேன். சார் வணக்கம். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நலம் தான். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணாமலை அவர்களும் அவங்க கட்சி தொண்டர்களும் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருந்தாங்க திங்கட்கிழமை. டாஸ்மார்க்கு நடந்த இடி ரைடை வச்சு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாவோ அல்லது அதை கண்டிக்கிற விதமாவோ பொதுச் செயலர் அவர்கள் ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. இது 2 பேரும் சேர்ந்து கபட நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அது எதனால சார் அந்த அறிக்கை விட்டுருக்காரு? அதாவது நீங்க கேள்வியினுடைய ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, பிஜேபி நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நிறைய போராட்டங்கள் நடத்துவது போன்ற ஒரு மாயையை, ஒரு கட்டமைப்பை, ஒரு பிம்பத்தை இங்க உருவாக்குறாங்க. அப்படிதான் அதை எடுத்துக்கணும். பிஜேபி இது வரைக்கும் எதுக்காக போராடி இருக்கு? எந்த மக்கள் நலனுக்காக போராடி இருக்கு? இந்த மண் சார்ந்து எந்த இதுக்காக போராடி இருக்கு? இங்க நடந்த எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளோ உயிர் சேதங்கள் இருக்கு, எத்தனையோ வாழ்வாதாரங்கள் இருக்கு, எத்தனையோ விவசாயிகள் பிரச்சனை இருக்கு, காவேரி போராட்டம் இருக்கு. எதுக்கெல்லாம் போராடிச்சு பிஜேபி? தமிழர்களால் ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு 2017 உலக தமிழர்கள் ஒட்டுமொத்த உலகமும் ஒற்று பார்க்கக்கூடிய நிகழ்வா நடந்த 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே வசை பாடினவர்கள் தான் அவர்கள். அதனால் போராட்டம்ன்றது இவர்களுக்கும் போராட்டத்துக்கும் அலர்ஜின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சுதந்திர இந்திய காலத்திலேயே போயிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்த ஒரே ஜோக்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான். அதனால இவர்கள் போராளியாகவோ போராட்டவாதியாகவோ மக்கள் நலன் சார்ந்து பேசக்கூடியவர்களாகவோ இவர்களெல்லாம் பார்க்க முடியாது. அதனால அவர் கபட நாடகங்கள் நடத்துறீங்கன்னு சொல்றாங்க. இடி ரைடு 3வது நாளாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது இவ்வளவு கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, இல்லை மறைக்கப்பட்டிருக்குது, இல்லை வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்குன்ற ஒரு தகவல் ஏதேனும் கொடுக்கணும்ல. ரைடு நடக்கும்போதே நீங்க பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இடி ரைடு 3 நாள் நடந்தது. அதுக்கப்புறம் இடிட்ட இருந்து அறிக்கை வந்திருக்கு. 1000 கோடி ரூபாய்க்கு மேல்பட்டு இங்க ஊழல் நடந்திருக்கு. அது எதுலெல்லாம் ஊழல் நடந்திருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா? அதுக்கு இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? சொல்லுங்க, என்ன நடந்திருக்கு? தவறான தகவலை நான் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்கன்னு கேட்டிருக்கிறாரு. ஞாபகம் இருக்குங்களா? யாரு சொல்லியிருக்காங்க? நம்ம உங்களுக்கு இப்போ ஆதாரத்தோட தரேன். இந்த மாதிரி இன்னைக்கு குற்றம் மட்டும்தான் சாற்றப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அதுக்காக நம்ம திமுகக்காக வாதாடுறதுக்காக இங்க வரல. இப்பவும் சொல்றோம், அவர்கள் ஊழல்வாதிகள் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணும், ஒரு டைம் லைன் வேணும், ஒரு லைம் லைட் வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதுல நிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் நாங்க கூட்டிகிட்டு ஒன்றிணைச்சு நாங்க போராட்டம் நடத்துறோம், எங்களுக்கு காவல்துறை அனுமதி தரணுன்றீங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ போராட்டங்கள் மறுக்கப்படும் போதெல்லாம் இதே ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், விவசாயிகள் போராட்டமாக இருக்கும், காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் அனிதா பிரச்சனையாக இருக்கட்டும், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பிரச்சனையாக இருக்கட்டும், இங்கே நடந்த ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையாக இருக்கட்டும், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு, கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய மரணம் பிரச்சனையாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் நின்றுச்சா? அப்ப இங்கெல்லாம் எங்க போயிட்டாரு? அண்ணாமலை டூர் போயிட்டு வந்துட்டாரா? அப்ப சொல்றதுக்கு ஒரு யோக்கியத்தை இருக்கணும். நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா இருந்துட்டு லீவ் போட்டு ஸ்கூல் போய் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்போ ஒரு ஸ்கூல் பையனுக்குள்ள அறிவு தான் இருக்குன்னு அப்படிதான் கிண்டல் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்?
சரி, இடி ரெய்டு நடத்தியிருக்காங்க. இடியும் வந்து அதுக்கு அறிக்கையும் குடுத்துட்டாங்க. ம். இவ்வளவு ரூபா இது 1000 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குன்னு டாஸ்மார்க் அலுவலகத்திலே இடி ரெய்டு ம். நடந்துச்சு. ம். நான் கடந்த முறையே உங்கள்ட்ட நம்ம பேசியிருப்போம் அத பத்தி. ம். அப்போ அந்த ரைடுக்கு வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் தானே நடத்துறாங்க. இதுல எங்க கபட நாடகம் நடத்தியிருக்க வாய்ப்பு இருக்கும்? இல்ல இப்போ கண்டன என்னன்னா ஆர்ப்பாட்டம் நீங்க நடத்துங்க. ம். எத்தனையோ சமூக செயற்பாட்டாளர் கூட்ட இயக்கங்கள் நடத்திக்கிட்டு இருக்கு. எத்தனையோ மாற்று அரசியல் கட்சி இருக்கு. நம்ம அத சொல்லலையே கபட நாடகம்னு. அவன் உண்மையா எதிர்க்கிறான். எதிர்க்கட்டும். நீங்க நடத்துறது கபட நாடகம் தான். இத்தன நாள் உங்களுக்கு தெரியலையா? இந்த கடந்த 3வது முறையா நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இதையே உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா, நீங்க எதுக்கு ஆட்சியும், அதிகாரமும் உங்களுக்கு எதுக்கு? எத கண்டுபிடிக்கலன்னு நீங்க சொல்ல வரீங்க? 1000 கோடி ரூபா ஊழல்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. என்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 3 நாள் ஒரே போன வாரத்துல நாளையில கண்டுபிடிச்சிட்டாங்க. நடந்துருச்சா? ஒரே நாள்ல 1000 கோடி கொள்ளடிச்சுட்டாங்களா? இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமா இல்லையா? இதுக்கு நீங்க எல்லா மாவட்டத்துல இருந்தும் கூட்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டீங்களா? இதுக்கு முன்னாடி எந்த ஆர்ப்பாட்டத்த நடத்திட்டீங்க? இது நீங்க வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள நீங்க வந்து கிண்டல் பண்றீங்க. உங்களுக்கு அதுக்கு என்ன அதிக அருகதை இருக்குன்னு கேட்கிறேன். நீங்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாகனத்துல நின்னுகிட்டே ஒரு நடனக்கலை இயக்குனரோட சேர்ந்து நீங்க நடனம் ஆடுனதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இல்ல அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது ரொம்ப அநாகரிகமான செயல். இல்ல அநாகரிகமான செயல முன்னிறுத்தி பேசியது இந்த அண்ணாமலை தானே. அது கண்டனத்துக்குரிய விஷயம் தான். அது அண்ணாமலை கண்டனத்துக்குரிய பேசுனது. விஷயத்த நீங்க பண்ணிட்டு வலதுசாரிகளுடைய சிந்தனையாளர்களே அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. தொலைக்காட்சியில நேரடி விவாதத்துல அது அநாகரிகமானதுதான். அது வந்து புறந்தள்ளப்பட வேண்டிய விஷயம் தான் அப்படின்றதுக்கு வராங்க. அப்போ இதையெல்லாம் எடுத்து பேசுறவர் தான் அண்ணாமலையா இருக்கிறாரு. இல்ல இதுல இடி என்ன தப்பு செஞ்சுட்டாங்க? பிஜேபி என்ன தப்பு செஞ்சுன்னு சொல்லி அவர் பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல ஈடி தவறு செஞ்சிருச்சுன்னு நாங்க சொல்லலைங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஈடி சரியா தன்னுடைய ஈடியில வந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கி மாட்டினது நீங்க பார்க்கலையா? மதுரையில கைது செய்யப்பட்டாரு. தமிழ்நாட்டுல தானே நடந்திருக்கு. ம். எல்லாம் இங்கெல்லாம் இவர்கள்லாம் யோகிய சீலர்கள்லாம் யாரும் கிடையாது. எல்லாம் காசு கேட்கறான். காசு கொடுத்த காசை கொடுத்தா ஒழுங்கா நடத்துறான். இன்னைக்கு தேவைப்படும் போது ரைடு அடிக்கிறான். இவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதுங்களா? இவர்கள்லாம் நேர்மையாகவும் நாணயமாகவும் தான் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அப்போ இடி வந்து நியாயமா நடந்துக்கல. இல்லையே, இருந்திருந்தா உங்க துறையில எப்படி ஊழல்வாதிகள் இருந்திருக்க முடியும்? ம். எங்க இருக்கு? எல்லா துறையிலுமே அந்த மாதிரி ஊழல்வாதிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு தானே செய்யுது சார். இருக்கு. எல்லா இடத்துலயுமே இப்போ காவல்துறையில ஊழல்வாதிகள் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க இல்லையா? எல்லா துறையிலுமே அதுக்கு உண்டான எல்லாருமே அரசியல்வாதிகளுமே அந்த மாதிரி இருக்காங்க. நல்ல கண் ஐயா மாதிரி ஆட்கள் ஆட்கள் இருக்காங்க. கக்கன் ஐயா மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. கர்ம வீரர் காமராஜர் போல இருக்கதான் செய்யறாங்க. அதெல்லாம் நம்ம மறுக்கல. புரியுதுங்களா? இன்னைக்கும் இந்த திருப்பூர் பக்கத்துல ஒரு கம்யூனிஸ்டவாதி எப்படி எம்எல்ஏவா இருக்கிறாருன்றது எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம கடந்து போகிறதுக்கு விருப்பப்படல. ஆனால் இங்க சட்டம் சட்டமாக செயல்படலைன்னு சொல்றோம். சாமானியவனுக்கானதா இல்லைன்னு சொல்றோம். 1000 கோடியை நீங்க ரொம்ப ஈஸியா கடந்து வந்துடுறீங்க. ஒருத்தன் இன்னைக்கு 10,000 20,000த்துக்கெல்லாம் வெட்டி கொலை செய்யப்படுறான். ஒரு கஞ்சாவை வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு கொலை செய்யப்படுறான். இன்னைக்கு நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காக போராடுங்கன்னு சொல்றோம். நீங்க போராட்டம் நடத்தினதை வரவேற்கிறோம். சரி வாங்க. நாங்களும் கூட்டு சேர்றோம். நீங்களும் வாங்க. கேஸ் விலைக்கு எதிராக போராட்டம் நடத்துனீங்களா இல்லையா? அக்கா தமிழிசை உள்பட. விண்ணை முட்டுகிறது நீங்க இல்ல. இப்ப எப்படி? விண்கலத்துக்கு அங்கேயே போயிடுச்சே. பெட்ரோல் விலை இன்னைக்கு எப்படி இருக்குது? தண்ணியில ஓடிக்கிட்டு இருக்கா? பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா பைக்கு, காரு, லாரி, பஸ் எல்லாம். அப்ப இவர்களை என்ன சொல்லுவீங்க? நாடகவாதி, கபடதாரிகள்னு தானே சொல்லணும். வேற என்ன பெயர் இவர்களுக்கு பொருத்தமானதா இருக்கும்? பிஜேபி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து விஜயை வந்து திமுகவோட பி டீம் சொல்லி இருக்காரு. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன். சரியான அரசியல் புரிதலும் அறிவும் இல்லாதவருக்கு வேற என்ன பெயர் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிறீங்க? இவரு வரும்போதே நாங்க எதிர்க்கிறதே திமுகன்னு 1000 முறை பதிவு சொல்றோம். நீ ஒரு பாசிசவாதின்னு பதிவு செய்யறோம். அதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஆமா எங்களையும் எதிர்க்கிறீர்கள், எங்களை பாசிசவாதின்னு சொல்லு. நீ தைரியமான ஆள் தானே. வா, களத்துக்கு வா, பேசு. 1 to 1. நீ இருக்கிற மைக்கு எல்லாத்துக்கும் தலையை ஆடிட்டு நீ ஆட்டுக்குட்டி மேய்ச்ச கதையில இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ இன்னைக்கு கடந்து போய்கிட்டு இருக்கலாம். ஆனா மக்கள் எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளையும் சவாரி பண்ணி தான் நீங்க இன்னைக்கு கால் ஊனிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உண்மையா சொல்லக்கூடிய மனசாட்சியோட இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தால் எத்தனை விஷயத்துக்கு சவால் விட்டுருக்கிறாரு. அதே அண்ணாமலைக்கு நான் சவால் விடுறேன். இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்துட்டு இங்க நில்லு, திருப்பி பை எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சு காட்டிட்டு பார்ப்போம். உனக்கு சரியான திராணியும் தகுதியும் தலைவனுடைய பொறுப்பும் கடமையும் இருந்ததுன்னா அதை பண்ணு. ஒட்டுமொத்த பிஜேபிக்கு முடுற சவாலாவே எடுத்துக்கங்க. தாவக சார்பாலும் சொல்லிடலாம். நிச்சயமாக எடுத்துக்கங்க. நீங்க 2 திராவிட கட்சியை தானே நீங்க கை காட்டுறீங்க. 2 திராவிட கட்சிக்கும் வெக்கமே இல்லாம கூட்டணி வச்சு ஜெயிச்சிருக்கீங்களா இல்லையா?
இங்க 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 இருக்கும்போது கலைஞர் ஆட்சியில இருக்கும்போது கூட்டணி சீட்டு கொடுத்து கொண்டு வந்தாரா இல்லையா? இன்னைக்கு இந்த அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு திருப்பி கழட்டி விட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு எடப்பாடியார் கூட்டு வச்சாரா இல்லையா? இன்னைக்கு திருப்பி கூட்டணி வச்சு இன்னைக்கு 4-5 எம்எல்ஏக்கள் இருக்கீங்களா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நாங்கள் மக்களுக்கானவர்கள், இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள், நாங்கள் மக்கள் பக்கம் தான் நிற்போம். இவர்களும் ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க, இவர்கள் பண்ணதும் சரியில்ல, அதனால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் ராஜினாமா செய்ய வைக்கிறோம், திருப்பியும் இந்த மண்ணில் அதே மண்ணில் நாங்கள் போட்டியிடுறோம் சொல்லு. இல்ல விஜய் அவர்கள் இது வரைக்கும் அஇஅதிமுக விமர்சிக்கவே செய்யல. 2021 பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி வச்சு தான் அந்த 4 சீட்டும் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? இப்ப அது நம்ம ராஜினாமா பண்ண சொல்லிட்டு வர சொல்றோமே, அப்ப தாவேகா ஏடிஎம்கேயுமே குறையடிக்குதா? இல்ல திரும்பவும் சொல்றோம், இன்னைக்கு ஆட்சியில யார் இருக்காங்களோ காங்கிரஸை நாங்க குறை சொல்லிட்டு இருக்கோமா? கம்யூனிஸ்ட குறை சொல்லிட்டு இருக்கோமா? இல்லையே. இங்க இருக்கக்கூடிய திமுகவை மட்டும் ஆளக்கூடிய தரப்பை தான் குறை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆளக்கூடிய தரப்புல கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுக்கு ஆளக்கூடிய தரப்பு அழுத்தம் கொடுக்கிறது தவறான வழிமுறை. நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய உங்களுடைய கூட்டணியினுடைய தலைவருக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும்னு அண்ணன் போன்றவர்களும், அண்ணன் வேல்முருகன் போன்றவர்களும், பேராசிரியர் ஜவாஹர்லா போன்றவர்களும் நீங்க அழுத்தத்தை கொடுங்கன்னு சொல்றோம். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆட்டு மந்தைகள் மாதிரி கூட்டமா போறாங்க ஒரு நடிகன் பின்னாடி. அந்த கூட்டம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை கொள்கைவாதிகள் தான் சொல்லி ஒரு கூட்டத்துல சொல்லியிருக்காரு. அவரோட கட்சி கூட்டத்துல சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு இன்னைக்கு தான் பாக்குறாருன்னு நினைக்கிறேன் அண்ணன். அண்ணன் மேல திரும்பவும் சொல்ற, அண்ணன் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு, அன்பும் உண்டு. இந்த பக்கம் போறவங்க யாரும் அங்க வரேன்னு சொல்லலையே. அப்ப அண்ணன் இந்த பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே எனக்கு தெரிஞ்சு. ஏன் அந்த கோவத்தை அவர் கக்கியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இப்ப கூட்டணி தலைவரனுடைய தேவை. அவருக்கு பூர்த்தி செய்யணும். சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் போகும்போது அவர் சொல்லலையா? இல்ல அங்கிருந்து ஒரு மாதிரியான அது அழுத்தம்னு சொல்ல முடியாது. எங்கள்கிட்ட இருந்து போனவரை நீங்க வச்சிருக்கிறது சரியில்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் என்ன? இப்படிதான் சொல்லியிருப்பாங்களா? இந்த அளவுக்கு மரியாதை சொல்லியிருக்க மாட்டாங்க. நிச்சயமாக இருக்காது. அதை கடந்து வரத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் அதை கடந்து போறாரு. ஆனால் அங்க இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகும் இங்க இருந்து போய் திரும்ப சந்திச்சாரு இல்லையா? இந்திய வரலாற்றுல அரசியல்ல நிகழாத ஒரு சம்பவம் நிகழ்த்தினாரா இல்லையா? சகோதரர் ஆதவ அர்ஜுனா விசிகால ஜாயின் பண்ணும் போதும் முதல்வர் அவர்களை போய் சந்திச்சாங்க. இல்ல அததான் சொல்றேன், போய் பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரு. அப்போ அவருக்கான பண்பு என்ன? அவர் பண்பாளனா தான் இருக்கிறாரு. அவர் மீது இன்னைக்கு குறை சொல்றீங்க. ஆதவ அர்ஜுனாக்கு என்ன தெரியும்? ஏன் வச்சிருந்தீங்க? சொல்ற திமுக காரனுக்கு வெக்கம் வேணாமான்னு கேட்கிறேன். இன்னைக்கு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இத்தனை நாள் அவர் அங்கதானே இருந்தாரு. அன்னைக்கு உங்களால குறை சொல்ல முடியும். நியாயமா கேட்கிறாரு, தன்னுடைய உரிமையை கேட்கிறாரு. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவனுடைய உரிமை பாதிக்கப்படக்கூடியவனுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்றாரு. அதை நீங்க மறுக்கணும்னு சொல்றீங்க. இதுதான் உங்களுடைய சமூக நீதி பார்வையான்னு கேட்கிறாரு. கம்யூனிசம் பேசுறீங்க, அம்பேத்கரை வழி நடத்துறீங்க. அம்பேத்கர் பேசிய சட்டத்தையும் இந்த நாட்டினுடைய சட்டத்தையும் தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராடினதையும் சொல்றாரு. அப்போ சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில நீங்க என்னவா இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? 2026 தேர்தலில் நான் சீட்டுகள் வேணா எக்ஸ்ட்ரா வாங்குவேன், தவிர கூட்டணியை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க. திரும்பி 2026 மிகப்பெரிய காட்சி மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கு. ஏன்னால் ஆட்சி மாற்றம்ன்றது உறுதியாயிடுச்சு. அப்போ காட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும், மாற்றமே இருக்காது. 2026 ஆட்சி மாற்றம்ன்றத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ காட்சிகள் மாறிதான் ஆகணும். அண்ணன் 50 சீட்டு கூட வாங்கிட்டு நிக்கட்டும், எங்களுக்கு என்ன இருக்கு பிரச்சனை? அதனால உங்களுக்கு அந்த இது இல்லை. எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க யாரையும் நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல அல்ல அல்ல. தமிழக வெற்றி கழகம் முழுக்க தமிழக மக்களை மட்டுமே மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கான கட்சி, மக்களின் மனசாட்சியா நிக்குது. ஒவ்வொரு தமிழருக்கான கட்சி இது, புரியுதுங்களா? இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவனுக்கான கட்சியா இருக்குது. அடிப்படையில எவனெல்லாம் இருக்கிறானோ அவனுக்கான கட்சியா இருக்கு. தலைவர் தளபதி அவர்கள் சொன்ன போல இங்க இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டு இருக்கிறவர்களுக்கான கட்சி இல்ல. சாமானிய எளிய பிள்ளைகளை தான் மாவட்ட செயலாளரா அறிவிச்சிருக்கிறாரு, நகர செயலாளரா அறிவிச்சிருக்கிறாரு, ஒன்றிய செயலாளரா அறிவிச்சிருக்கிறாரு. உங்களை போல பணம் படைத்தவனையும் நீங்க இருக்கக்கூடிய பண்ணையார் வசம்பாடிக்கிட்டு இருக்கிறவர்களையும் கொண்டு வந்து இங்க நிறுத்தல. ரொம்ப தெளிவான முடிவுல அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. ஒன்னு சொல்லுவீங்க, செய்தியாளர்கள் சந்திச்சு என்ன பண்ண சொல்றீங்க? இன்னைக்கு நடந்த எல்லா கொலைகளையும் நியாயப்படுத்திடுவீங்களா? தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது. அதை பத்தி பேசுங்களா முதல்வர் அவர்கள், சமூக நீதியினுடைய காவலர் அவர்கள்.
ஒரு 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 பள்ளிவாசல்ல தொழுகைக்கு போன ஒரு முன்னாள் காவல் ஓய்வு பெற்ற ஒரு உதவி ஆய்வாளர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. ஆனால் நான் கொலை செய்யப்படுவேன்னு சொல்லிட்டு அவர் வீடியோ வெளியிடுறாரு. அவர் குடும்பமே சொல்லுது, ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பேரால எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. என்ன மிரட்டுறாங்கன்றத சொல்றாரு. இத உங்களுக்கு கேட்கறதுக்கும் தடுக்கிறதுக்கும் துப்பே இல்லை. அப்ப என்ன பண்ண போறீங்க? ஜாஃபர் அலியே லாரி ஏத்தி கொன்னுட்டீங்க. இன்னும் திருநெல்வேலியில ஒரு சகோதரனை கொன்னுட்டீங்க. இப்ப அடுத்தது இவரை கொன்னுட்டீங்க. இப்ப இங்க என்ன நடக்குது? தொடர்ச்சியா சிறுபான்மை மக்களுக்கு அப்போ உங்க கூட்டணியில இருக்காங்கல்ல, அந்த தலைவர்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையான்னு கேக்குறேன். கூட்டணியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? தரையில இறங்கி போராடி இருக்க வேணாமா இல்லையா? இன்னைக்கு அவங்க யாருமே கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. ஏன் அப்ப நீ இறந்தவன்லாம் யாரு? அந்த சிறுபான்மை சமூகம் இல்லையா? நாளைக்கு நீங்க வருவீங்கல்ல, வாங்கன்னு நிக்கிறாம ஓட்டு கேட்டு வரணும் இல்லன்னு. ஆனால் உடனடியா களத்துல போய் நின்னது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் தான். அவர்கள் வீட்டுல போய் நின்னாங்க, நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் சிறுபான்மையில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரன் நடு ரோட்ல வெட்டி கொலை செய்யப்படுறான். சாராயம் இன்னைக்கு ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. போதை கலாச்சாரங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க காக்கிறதுக்கு மறந்துட்டீங்க மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே. நீங்க அப்பான்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இவர்களுடைய எழுத்தும் ஆக்கமும் அறிவும் மக்களை போய் சென்றடையணும். உங்களுடைய வேலை திமுகவுக்கு சொம்படிக்கிறதா இருக்கு. அதாவது மூத்த பத்திரிகையாளர் இந்தியாவினுடைய கட்டுரையும் தலையங்கத்தையும் மாற்றக்கூடிய நாளிதழில் மிகப்பெரிய தலைமை பொறுப்பாக ஆசிரியர்களாக வகிக்கக்கூடியவர்கள் இல்லை. சாதாரணமாக இன்னைக்கு திமுகவுக்காக பேசக்கூடிய முத்தலீஃப் தான் அந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. திமுகவினுடைய ஆதரவாளன், பிஜேபியினுடைய கைகூலி, இப்படிதானே சொல்லணும். ஒண்ணு நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே, மனசாட்சியோட பேசணுமா இல்லையா? திமுகவுக்கு நம்ம வால் பிடிக்கல, அவங்கள காக்கணும்னு நினைக்கல. ஆனால் 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு நீங்க இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்கீங்க. இந்த அறிக்கையில நீங்க இன்னைக்கு ஸ்டெப்படா நின்றுவீங்களா? அதை பேசுங்க. நீங்க பத்திரிகையாளர் தானே, பேசுங்க. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பேசுங்க. இன்னைக்கு ஒரே நாளையில இந்த நேத்து காலை தொடங்கி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 7-8 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே. இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடை பத்தி பேசுங்க. ஒரு சாட்டையை சுழற்றுறது போல சுழற்றுறது தான் பத்திரிகையாளனுடைய வேலை. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கைகூலி வேலை பார்க்கறது தான் ஒரு பத்திரிகையாளனுடைய வேலையா? அப்பேற்பட்ட புனிதமான தொழில கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு பேசுறீங்க.